வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிஎஃப்ஐசி கோல்டில் மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஒன்று நடந்திருக்கு. இந்த நெட்வொர்க் பிஸ்னஸில் ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து சிலருக்கு 10 பிஎஃப்ஐசி கோல்டு நெட்வொர்க் காயின் வச்சுருந்துருப்பீங்க. பார்த்தா இப்போ சரியாக குறைஞ்சிருக்குமென்று சில பேர் யோசிப்பீங்க. அது குறைய எல்லாமே இல்லை, அதுக்கு ஈக்குவலான சில சேஞ்சுகளை செஞ்சுருக்காங்க. ஸோ அது சம்மந்தமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். யோசிக்காங்க, ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணாக்களுக்கு கூட அப்போதே மாதிரி தான் நடந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் இந்த பிஎஃப்ஐசி கோல்டு நெட்வொர்க் வேலை செய்யலைன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணுறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இதில் வந்து இப்போ பார்ப்போம், இதில் என்ன சேஞ்ச் நடந்திருக்குண்டு. ஓகே, அதுக்கு முதல்ல வந்து கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுற மற்ற கிரிப்டோ அப்டேட்களை பெற்றுக்கொள்ளுங்க. எங்களோட டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களோட டெலிகிராம் மாதிரியே வாட்ஸ்அப் குரூப் ஒன்றும் இருக்குது. அதில் வந்து இந்த பிஎஃப்ஐசி கோல்டோட அப்டேட் தனியாக அதுக்குள்ளே நாங்கள் கொடுத்துருக்குறோம். நாங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருந்தாங்களுக்கு எல்லாமே விளங்கியிருக்கு. ஃபாலோ பண்ணாதாக்களுக்கு தான் விளங்கியிருக்காது. ஸோ ஃபாலோ பண்ணாதாக்களுக்கு வீடியோக்குள்ளே இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பிஎஃப்ஐசி கோல்டு நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அப்டேட்டுமே இதில் அவங்க தந்தது எல்லாமே உங்களுக்கு போட்டிருந்தேன். ஓகே, இப்போ அதில் என்ன சேஞ்ச் நடந்திருக்குன்றதை காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட 100 டோக்கனுக்கு கிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு 120 டோக்கனுக்கிட்ட பிஎஃப்ஐசி கோல்டு டோக்கன் நான் இதில் இருந்தது. பட் இப்போ ஸ்டேக் பண்ணியிருந்தேன் நான். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 21 தான் இருக்குது. பட் ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட முதல் இருந்து பிஎஃப்ஐசி கோல்டு என்ற டோக்கன் தான் என்கிட்ட இருந்தது. 100 டோக்கன் 120 டோக்கன் இருந்தது. அதுக்கு ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட $2.5 கிட்ட தான் இருந்தது. பட் இப்போ அதை என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அதுக்கு பெறுமதியான எனக்கு பிஎஃப்ஐசி என்ற கொயினை மட்டும் தந்திருக்காங்க. முதல் இருந்தது டோக்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது பிளாக் செயின் அதுக்கண்டு தனியாக இல்லாதது தான் டோக்கன் என்று சொல்கிறது. இப்போ எங்களுக்கு பிளாக் செயின் இருக்கிற பிஎஃப்ஐசி கொயினையே எங்களுக்கு தந்திருக்காங்க. அந்த காயின் வந்து நீண்ட நாளாக மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அந்த காயின் தந்தது வந்து பெரும்பாலும் எங்களுக்கு நல்லது தான். ஏனெண்டா அதோட ப்ரைஸ் வந்து இப்போவே $11 போகுது. அதுக்கு ஈக்குவலாக எங்களுக்கு இருந்ததை அப்படியே கன்வெர்ட் பண்ணி தந்திருக்காங்க. இப்போ எனக்கு 120 இருந்தது வந்து 21 காயினு கிட்ட தான் இப்போ பிஎஃப்ஐசி எனக்கு ஸ்டேக்கிங் என்று காட்டுது. ஓகே, ஸோ அதுக்கு ஈக்குவலாக இப்போ எனக்கு வந்திருக்கு. ஸோ இனி நீங்கள் யாரும் ஸ்டேக் பண்ணுறனாலும் உங்களுக்கு பிஎஃப்ஐசி கோல்டுன்னு வராது, பிஎஃப்எஸ்சி என்றது தான் வரும். ஸோ 2 டோக்கனையும் உங்களுக்கு பொலினெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ஃபஸ்ட்டாக காட்டுறேன்னு பாருங்கள். பொலினெக்ஸ் எக்ஸ்சேஞ்சை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் இப்போ ட்ரேடுக்கு போகிறேன். ட்ரேடில் வந்து பாருங்கள், மேலே சர்ச்சில் போயிட்டு பிஎஃப்ஐசி என்று நான் டைப் பண்ணுறேன். பிஎஃப்ஐசி இப்போ டைப் பண்ணால் பாருங்கள், இதில் 3 ஆப்ஷன் காட்டுது. அதில் 2 வந்து நாங்கள் யூஸ் பண்ண பிஎஃப்ஐசி கோல்டு, மற்றது வந்து பாருங்கள் பிஎஃப்ஐசி. உங்களுக்கு கலரை மாற்றி காட்டுறேன். இது பிஎஃப்ஐசி, மற்றது 2ம் பிஎஃப்ஐசி கோல்டு. ஓகே, ஸோ இதுதான் இந்த டிஃப்ரெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஎஃப்ஐசி கோல்டு காயின் ப்ரைஸ் வந்து $1.5 இருக்குது. பட் எங்களுக்கு இந்த பிஎஃப்ஐசி கோல்டுக்கு ஈக்குவலாக முதல் பிஎஃப்ஐசி என்ற காயினை வச்சு தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணாங்க. இது டிசேபிளில் இருக்குது, இதை விடுங்க. ஸோ பிஎஃப்ஐசி கோல்டு ஒன்று புதுசாக வந்திருக்க, புதுசு மீனிங் அது பழசு தான் எங்களுக்கு இப்போ தந்திருக்கிறது பிஎஃப்ஐசி. இதில் ப்ரைஸ் வந்து ஒரு காயின் ப்ரைஸ் வந்து $11 வந்து போய் கொண்டிருக்கு. ரைட், ஸோ இதான் காயின். இப்போ இந்த காயினை வந்து நான் உங்களோட ட்ரேடில் காட்டுறேன்னு பாருங்கள், சார்ட்டையும் காட்டுறேன்னு பாருங்கள். ஓகே, பிஎஃப்ஐசி ஜெலோ கலரில் இந்த சிம்பிள் இருக்குது. காயின் மார்க்கெட் கேப்லையும் இந்த காயின் இருக்குது, காட்டுறேன்னு பாருங்கள். ஓகே, காயின் மார்க்கெட் கேப்பில் வந்துட்டோம். இப்போ இதில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ பிஎஃப்ஐசி வந்து நாங்கள் சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணால் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்திருக்கு, பிளாக் செயின் ஃபவுண்டர் ஃபார் இனோவேஷன் என்ற மாதிரி தான் வந்திருக்கு. அந்த பிஎஃப்ஐசி என்றோட மீனிங் வந்து அதான். ஓகே, ஸோ இந்த காயின் வந்து நீண்ட காலமாக இருக்குது. இது வந்து வேறு ஒரு பிஸ்னஸில் யூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கு பிறகு இப்போ இந்த பிஸ்னஸுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் வந்து 5.3% வரை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த 7 டே சார்ட்டை பாருங்கள். 7 டேயில் வந்து எவ்வளோ இருந்திருக்கு என்றது கிட்டத்தட்ட 14 வரைக்கும் போனது, பிறகு டவுன் ஆகிருக்கு. அநேகமாக மார்க்கெட் எல்லாம் டவுன் ஆகினது உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பிஎஃப்ஐசி காயின் எங்களுக்கு இப்போ பிஸ்னஸுக்கு வந்திருக்காது. பிஎஃப்ஐசி காயின் இதில் ப்ரைஸ் வந்து நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க, $11.6 போகுது. உங்களுக்கு பிஎஃப்ஐசி கோல்டுன்றது வந்து $2.5 கிட்ட இருந்து பிறகு குறைஞ்சி கோடி அப்படி இருந்தது. பட் பிஎஃப்ஐசி காயின் வந்து இப்போ $11 கிட்ட போகுது.
ஓகே, இந்த காயின் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா பொலோனெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் பர்ச்சேஸ் பண்ணி கூட வைக்கலாம். இவங்க வார 2025ஆம் ஆண்டு இந்த காயின் வந்து $3000 போகும்னு கூட கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. அவங்களோட ஐடியாவின் படி இருக்குமெண்டா சம்டைம் இந்த காயின் வந்து போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. 1-2 காயினையாவது ஹோல்ட் பண்ணி வைங்க. நீங்கள் போட்ட காசு எடுக்கிறதோட கொஞ்சம் காயினை ஹோல்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் வர்றதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது. அப்படியே இதில் நாங்கள் மற்ற டீட்டெயிலையும் பார்ப்போம். இதில் வந்து அவங்களோட டோட்டல் சப்ளை வந்து பிட்காயின் எந்த அளவோ அதே அளவு தான் டோட்டல் சப்ளை. கிட்டத்தட்ட 2,10,00,000 காயின் தான் அவங்களோட சப்ளை. இப்போ டோட்டல் சப்ளை மேக்ஸிமம் சப்ளையும் அதான், டோட்டல் சப்ளையும் அதான். இது வரைக்கும் கரண்ட் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 50% கரண்ட் சப்ளை இருந்திருக்கு. இவங்களோட வெப்சைட், ஃபேஸ்புக், டெலிகிராம் எல்லாம் நீங்கள் இதில் போய் பார்த்துக்கொள்ளலாம். இதில் வந்து ஆல் டைம் ஹை எண்டு வந்து பார்த்தீங்கன்னா $44 வரைக்கும் இந்த காயின் போனது 2 இயர்ஸுக்கு முதல். ஓகே, ஆல் டைம் லோ வந்தால் 2 இயர்ஸுக்கு முதல் $4 வரைக்கும் போயிருக்கு. இப்போ 44க்கும் 11க்கும் இடையில் வந்து கிட்டத்தட்ட 73 டிஃப்ரெண்ட் இருக்குது. லோ ப்ரைஸ் 4க்கும் இதுக்கும் ஹைக்கும் இடையில் வந்து 184% டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இது 2 இயர்ஸுக்கு முதலே இந்த காயின் இருக்குதுன்றதுக்கான ப்ரூஃப் தான் இந்த காயின் மார்க்கெட் கேப்பில் இருக்கிற அப்டேட். ஓகே, இது பர்ச்சேஸ் பண்ணுறது லிஸ்ட் பண்ணியிருக்க எக்ஸ்சேஞ்சுகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வந்து இருக்குது. 15 மீனிங் 15 பேரில் இந்த மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்மார்ட்டில் எல்லாம் இருக்குது, MEX அதில் இருக்குது, எல்பேங்கில் இருக்குது, லே டோக்கன், பொலோனெக்ஸ். ஸோ பெரிய எக்ஸ்சேஞ்ச் இல்லாட்டியும் ஓரளவான எக்ஸ்சேஞ்சுகளில் இருக்குது. பட் இன்னும் ஃப்யூச்சரில் வந்து இவங்க பெரிய இந்த காயின்களை வேறு எக்ஸ்சேஞ்சில் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இது வந்து என்கிட்ட கேட்டால் ஓரளவு நல்ல ஐடியா தான். ஏனெண்டா BFSC கோல்டுன்றது புது டோக்கன், அதை கொண்டு மார்க்கெட்டில் கொண்டு அதை புது எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறதை விட அவங்கள்ட்ட இருக்கிற ஆல்ரெடி கொஞ்சம் ஃபேமஸான காயின் ஒன்று இருக்குது, அதை இந்த பிஸ்னஸில் வந்து இன்க்ளூட் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணுறது வந்து லேஸ். ஏன்னா இந்த டோக்கன் வந்து 2 இயர்ஸுக்கு முதலே இருக்கிறபடியால் இந்த பிஸ்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தரதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் முதல் விஷயம், நீங்கள் போட்ட காசை எடுத்துக்கொள்ளுங்க. BFSC நெட்வொர்க்கில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு எங்கள் டீம்லேயும் கொஞ்சம் பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நானும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். போட்ட காசு எவ்வளோ குயிக்காக எடுக்கலாமோ அந்த குயிக்காக எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, அது மிக முக்கியம். ஓகே, இதில் இந்த ஸ்டாட்டிக் சென்டர் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளிங்கடா. இந்த இருக்குது, இதில் போய் பாருங்கள். இதுலேயும் சில சேஞ்சுகள் இருக்குது, அதுலேயும் வழியாக பார்த்துக்கொள்ளுங்க. இதை வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ஸ்டேக் பண்ணியிருக்கேன்றது, எனக்கு 21.5 காயின் ஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதுக்கு 3 மடங்கு கிடைக்கும் 64 காயின். இது வரைக்கும் எனக்கு கிடைக்காமல் இருக்கிறது 64ல் 4.5 கிட்ட நான் எடுத்திருக்கேன். இன்னும் ஒரு 60 காயின் கிட்ட எனக்கு வர இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணது இந்த கீழே காட்டுறாங்க பாருங்கள், டோட்டல் ரிவார்ட்ஸ் உண்டு. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் இந்த BFSCன்றது எங்களுக்கு 2 விதமாக தராங்க. இதில் ரிவார்டுன்ற ஒரு விஷயமும் தந்திருக்காங்க, கிளைம் கூப்பன் உண்டு. ஸோ அதை டீட்டெயிலை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு அவசரப்படாதீங்க. இதில் அப்டேட்டை 100% எடுத்ததுக்கு பிறகு நான் தரேன். அது வரைக்கும் இந்த விஷயத்தை வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமெண்டு அவங்களோட ஆன்லைன் ஸ்டோர் அதுகளில் பர்ச்சேஸ் பண்ணலாமென்று சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்றது வந்து அவைலபிள் ட்ரான்ஸ்ஃபரபிள்ன்ட்டு இருக்குது பாருங்கள், எங்கள்கிட்ட இருக்க பேலன்ஸ் இதை வந்து நாங்கள் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே எடுக்கலாம். இங்கே எடுத்து இதில் இருந்து எங்களோட BFSC கோல்டுக்கு முன்னால் வாலெட்டுக்கு கொண்டு போகலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு எதுவுமே செய்யாதீங்க. அடுத்த அப்டேட் வந்து விரைவில் வந்தோடனே நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹோமில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ஆப்பை அப்டேட் பண்ணிவிட்டு ஹோமில் வந்து கிளிக் பண்ணி அதில் மைனிங்கை ஆக்டிவேட் பண்ணி கொள்ளுங்கள். மிக மிக முக்கியம், அது மட்டும்தான். இப்போதைக்கு அதை செஞ்சு கொள்ளுங்கள். ஃப்யூச்சர் அப்டேட் வேறு விஷயங்கள் விரைவில் வந்தோடனே நான் தரேன். ஜூம் மீட்டிங் அப்டேட்டுகள் இங்கிலீஷோ தமிழோ ஏதாவது நடந்துச்சுனாலும் குரூப்பில் ஷேர் பண்ணும். விருப்பம் இருக்கிறார்கள் அதில் போய் பாருங்கள். கட்டாயம் வந்து இதை கிளிக் பண்ணி 2 தரம் கிளிக் பண்ணி உங்களோட மைனிங்கை எவ்ரிடே 2 டைம் ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறது சொந்தமாக போகும். அடுத்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணாக்களுக்கு பழைய ஆக்களுக்கு BFSC கோல்ட் டோக்கன் $2.5 பெறுமதியான BFSC இப்போ வந்திருக்கு. மிக மிக குறைவாக தான் இருக்கும். அது உங்களுக்கு ஸ்டேக்கிங் ஆகும். ஜஸ்ட் அது ஃப்ரீ தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த காயின் ஒன்று உங்களுக்கு கிடைக்குதுண்டா, ஒரு காயின் எடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து $3,000 கிட்ட போகும்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் சேர்த்து வைங்க, ஃப்ரீ தானே, சேர்த்து வைங்க. உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இருந்து பார்த்தாக்களுக்கு விளங்கியிருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த பிஸ்னஸை கொஞ்சம் ஸ்பீடாக செய்யுங்க.
ஒரு இன்னொரு 1 மந்த்துக்குள்ளே செய்யுங்க. இதில் ப்ரொமோஷன் எல்லாம் வந்திருக்குது. பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களுக்கு நெக்ஸ்ட் மீட்டிங் எல்லாம் வந்து அதாவது துபாயில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 10,000 ஈக்குவல் பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமான அப்டேட்டும் விரைவில் வரும். நன்றி, வணக்கம்.